ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து லூகாஸ் வேர்ல்டு. இந்த லூகாஸ் வேர்ல்டு வந்து ஒரு ஸ்பானிஷ் படம். இந்த லூகாஸ் வேர்ல்டுடைய கதை என்னன்னு பார்ப்போம். பார்பரா தம்பதிகளுக்கு முதல் குழந்தை பிறக்க போகுது. கரெக்டாக அவங்க குழந்தைய புஷ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அவங்க ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. அந்த டைமில் ஆக்சிஜன் குழந்தைக்கு சரியாக போகாதனால அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏன் இந்தியாவுக்கு போகக்கூடாது, இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளோட ட்ரீட்மெண்ட் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் அவர் எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முக்கியமான ஒரு ஆள், அங்கே போய் பாருங்கன்றாங்க. உலகத்தில் இருக்க யாருமே இதுக்கான வியாதிக்கு ஆன்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு டாக்டர், அதுவும் பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தராரு. டாக்டர் குமார் கண்டுபிடிச்சிருக்க மிஷினுக்கு பேர் வந்து சைட்டோட்ரான் மிஷின் அப்படின்ற பேர். இந்த மிஷின் மூலமாக இந்த மாதிரியான குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. இதை வந்து நிறைய உலக என்டிஏஎம் அப்ரூவல் வாங்குறதுலேருந்து இது மாதிரி பல விஷயங்களுக்கு போராடிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபாரின் டாக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு மிடில் கிளாஸ், என்னதான் ஃபாரினில் இருக்கிற வீடு மாதிரி இருந்தாலும் ஃபாரினர்லாம் பணக்கார கிடையாது இல்லையா, அதில் வந்து ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இந்த டைமில் குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை இருக்குது, இந்த அம்மாவும் வந்து ஒரு சிங்கிள் இன்கம் பேரண்ட்டாக இருக்கும்போது அந்த பையனை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதற்காக நம்ம என்ன வேணால் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வீடு அடமானம் வச்சு அது மூலமாக வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மொத்த குடும்பத்தோடு கலந்து அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து அந்த சைட்ரோட்ரான் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு அந்த பையன் சரியானனா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து செரிப்ரல் பால்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழந்தையை காட்டினது விஷயமாகட்டும், அந்த குடும்பமாகட்டும், அதை தாண்டி எங்கேயுமே அவங்க வந்து அந்த குழந்தைக்காக அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த குழந்தை ஒரு வாட்டி ஃபிட்ஸ் வரும்போதும் அவங்க அதை பதட்டத்தோட எந்த நேரத்துலையும் அவங்க வந்து அது அவனை சரி பண்ணுறதுக்கான தயாரான நிலைமை இருக்கலாகட்டும், அந்த கஷ்டங்களுடைய வாழ்கிற நிலைமையாகட்டும், எங்கேயுமே எந்த விதத்துலையுமே ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பேரண்ட் சந்திக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப இயல்பாக ஒரு பெரிய ட்ராமா இல்லாமல் காட்டிருக்கிறது இந்த படத்தில் மிகப்பெரிய விஷயம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய அங்கேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த குழந்தை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதாவது சரியாகணும்னு அவங்க இந்த மாதிரி இந்த கதை பார்க்கும்போது ஐயோ இது எல்லாமே அவங்க வந்து இவ்வளோ ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணி வந்து இந்த ஏமாந்துடக்கூடாது, அப்படி யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்லாம் ஒரு பதட்டம் வந்து நம்ம படம் பார்க்கும்போதே உருவாகுதுன்றது உண்மையாக மறுக்க முடியாத விஷயம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்றது ஃபைனல் பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளால் வந்து ஸ்பாய்லர் அகட் இந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தை பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கண் கலங்காமல் இருக்கவே முடியாது. இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை ரிலீஸ் ஆன 2 நாள்லேயே வந்து உலகம் முழுக்க பெரிய அளவுக்கு பேசப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த டாக்டர் குமார்ன்றவர் வந்து நிஜமாகவே உண்மையாகவே இந்தியாவில் இந்த மிஷின் சைட்ரோட்ரான் மிஷினை கண்டுபிடிச்ச டாக்டர் அவர். இந்த கதை ஒரு உண்மை கதை. இந்த உண்மை கதையை கிட்டத்தட்ட 2017 ஆரம்பித்து இவங்க வந்து டோட்டலாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த உண்மை கதையை அந்த பையனுக்கு என்ன பண்ணாங்கன்றது வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நிஜமான சம்பவங்களோட அவங்க வந்து தொகுத்துருக்குறாங்க. இந்த மிஷினை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் பல வியாதியஸ்தர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான விஷயங்களை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக சீன் எழுதியிருக்காங்க. ஒரு டெஸ்பரேட் தாய் எப்படி வந்து தன்னுடைய மகன் இப்படி ஆகிட்டான், அவனை சரி பண்ண முடியும், இல்லை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி வாய்ப்பே இல்லை, மெடிசனே இல்லைன்ற போது கூட ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை வந்து அவங்க வச்சுக்கிட்டு அவங்க இந்த பையனோட போராடுற விஷயம் மட்டும், அதுக்கு கரெக்டான கணவராக வந்திருக்கிற கேரக்டர் ஆகட்டும், ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டர்ஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு காட்சியில் வந்து அவங்க வந்து இந்தியன் கோயிலுக்கு போவாங்க. அந்த இந்தியன் கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு பூசாரி வந்து எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணி போட்டுலாம் வைப்பார், மந்திரம்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லா உலகமே கைவிரிச்ச ஒரு நிலையில் யாருமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்ன வியாதிக்கு இந்தியாவுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கடனை வாங்கிட்டு வந்திருக்காங்க, மொத்த குடும்பமாக வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன ஆக போதோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏங்கிக்கிட்டு அந்த கடவுளை பார்க்கும்போது ஒரு மைண்ட் வாய்ஸில் ஒரு டைலாக் வருது, எனக்கு இவர் என்ன மந்திரம் என்ன சொல்லி என்னை பாராட்டுறாரு, என்ன சொல்லி எனக்கு வேண்டிக்கிறாருன்னு தெரியல, எனக்கு இருக்கிறது ஒரே நம்பிக்கை அந்த கடவுள் தான், அந்த கடவுளுக்கு மேலே இருக்கிற ஆகாயம் தான், இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் வருது. அதே போல் வந்து இது ஒரு மிராக்கிள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்டர் குமார் மற்றவங்களாம் பேசும்போது ஒரு டைலாக் வருது. அந்த டைலாக்ல வந்து சொல்லுவார், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சயின்ஸ் தான் சொல்லும்போது, இல்லை கடவுள் அப்படின்னா கடவுளுக்கு ஏதாவது டெஃபினேஷன் எதுவும் இல்லையான்னு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு டெஃபினேஷன் வேணும்னா இந்த மாதிரியான சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது
பல விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்ட காட்சிகள் இருக்குது. இந்த படம் நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் தான் படம் ஓடுது. இந்த 1.5 மணி நேரத்தில் உங்களால் வந்து எமோஷனலாக அந்த படத்தோட கனெக்டாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ இயல்பான ஒரு படம். எங்கேயுமே ஒவ்வொரு இடத்துல கூட மெலோட்ராமா ஆக்காமல் இந்த படத்தை வந்து ப்ராக்டிக்கலாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு தாய் எப்படி வந்து அவ்வளோ ஸ்டெபனாக இருப்பாள். யார் என்ன பண்ணாலும் சரி, என் குழந்தைக்கு இப்படி ஆகிப்போச்சு, அதை நான் என்ன பண்ண போகிறேன் பார், அதை எப்படியாவது கூண்டு வந்து காட்டிடுறேன் பார் அப்படின்னு ஒரு இருக்கும் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தோட அந்த அம்மா பண்ணுற விஷயமும் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப போல்டான, உலகத்தில் எங்கே இருந்தாலும் தாய் தான். அது வந்து அமெரிக்கா தாயாக இருந்தாலும் சரி, ஸ்பானிஷ் தாயாக இருந்தாலும் சரி, இல்லை மெக்சிகன் தாயாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் தாயாக இருந்தாலும் சரி, தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவளுக்கு ஏதாவது நடக்கணும், தன் குடும்பம் தன் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும், அதை வந்து தாண்டி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்கன்றது உலகத்தில் இருக்க எல்லா தாய்மார்களுக்குமான ஒரே யூனிக்கான விஷயம் தான் போல இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். வெரி எமோஷ்னல் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட்.